திருநெல்வேலி சைடுல இந்த சமோசாவா சமோசான்னு சொல்ல மாட்டாங்க. இதுக்கு வந்துட்டு சோம்சா சோம்சா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல். ஜோலியா மக்களே, நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நாம இன்னைக்கு ஒரு ஃபுட் சேலஞ்ச் தான் பண்ண போறோம். என்ன ஃபுட் சேலஞ்ச் அப்படின்னா வந்துட்டு கார்ட்டூன் அண்ட் அனிமேட்டட் இன்ஸ்பயர்ட் ஃபுட்ஸ். ஸோ இந்த ஃபுட் சேலஞ்ச் தான் நாம வந்து இன்னைக்கு வந்து பண்ண போறோம். ஸோ என்னடா இது நம்ம சேலஞ்ச் ஏற்கனவே பண்ணியிருக்கோம்னு நினைச்சீங்கன்னா, ஆக்சுவலாக ஆமாம், நம்ம ஏற்கனவே வந்துட்டு கார்ட்டூன் இன்ஸ்பயர்ட் ஃபுட்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணியிருந்தோம். பட் அதில் வந்து நிறைய கார்ட்டூன் இதை நம்ம வந்து எடுத்து பண்ண முடியல. ஸோ அதில் நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணோமோ அதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்மளோட அந்த ஃபுட் சேலஞ்சில் வந்து பண்ண போகிறோம். சப்போஸ் இது வந்து கண்டிப்பாக இதுவும் நல்லா ஹிட்டில் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் நம்ம பார்ட் 3 கூட நம்ம வந்து பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு ஒரு கிவ்அவே, சூப்பரான கிவ்அவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். பிரேக்ஃபாஸ்ட். கார்ட்டூன் லவரா இருக்கீங்க இல்ல அனிமே லவரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா டேங்கிள்டு மூவி வந்து பார்த்திருப்பீங்க. அது வந்துட்டு ஆக்சுவலா ஒரு ஃபேரி டெய்ல் பிரின்சஸ். பட் நார்மல் ஃபேரி டெய்ல் பிரின்சஸ் மாதிரி இல்லாம கொஞ்சம் கதை வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் மேட்ச் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்டா அந்த ஸ்டோரி வந்து எடுத்திருப்பாங்க. ராஃபன்ஸலோட கதை தான். பட் ராஃபன்ஸலோட கதையை வந்துட்டு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க. வர அந்த ஹார்ஸ் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருக்கும், செம்மையா இருக்கும் அது பாக்குறதுக்கு. இந்த மூவியோட ஃபேமஸான சாக்லேட் சிப் குக்கீஸ் தான் நம்ம சாப்பிட போறோம். ப்ரிப்பேர் பண்றது காரணம் எனக்கும் ஆசையா தான் இருந்துச்சு. பட் ஆனால் டைம் இல்லை. ஸோ காலையில ஃபர்ஸ்ட் ஃபுட்டே இதான் அப்படிங்கறதுனால வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த ப்ரிப்பேரிங் ஸ்டெப்பையே வந்து நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நாம இப்போ இதை சாப்பிடுவோம். இந்த கெட்டப்ப பார்த்தா என்ன பார்த்தா எனக்கே சிரிப்பாதான் வருது. எஸ்பெஷலா இந்த கைப்புள்ள மீச இருக்கு தெரியுமா, அது இன்னும் காமெடியா இருக்கு பாக்குறதுக்கு எனக்கு. ஓகே, நாம வந்து இப்ப சாப்பிட போறது என்ன அப்படின்னா வந்து மோட்டு பட்லு அப்படிங்கிற இந்தியன் சிட்காம் அனிமேட்டட் சீரீஸ் இருக்கு தெரியுமா, அதுல வந்து வர ஃபேமஸான ஃபுட் சமோசாஸ். ஸோ அதுல காட்டுற அந்த சமோசாஸ் வந்துட்டு எனக்கு செய்ய தெரியாதுங்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ 3 சமோசாஸ் வந்திருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு கோன் ஷேப்ல வந்து இந்த சமோசாஸ் வந்து இருக்கும். திருநெல்வேலி சைட்ல வந்து இந்த சமோசாவை வந்து அவங்க சமோசான்னு சொல்ல மாட்டோம். நாங்க வந்து இது வந்து நாங்க சோமாஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் நார்மலா வந்துட்டு இன்னொரு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல சப்பையா ஒரு சமோசான உண்டு. அதுதான் நாங்க அதையும் கரெக்டா சமோசா சொல்ல மாட்டோம், சம்சா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ உங்க ஊர்ல வந்து ஆக்சுவலா இந்த சமோசாக்கு வந்து என்ன பேரு, சமோசா தானே இல்ல சோமாசா அப்படிங்கறத வந்து நீங்க வந்து சொல்லுங்க. ஏன்னா நாங்க மட்டும் தான் அப்படி வந்து சொல்றோமான்னு எனக்கு ஒரு டவுட். அண்ட் அது கூட வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு கெச்சப் கொடுத்துருக்காங்க. சோமாஸ் அப்படின்னு இங்க நாங்க சொல்லக்கூடிய இந்த சமோசா தான் இந்த அனிமேட்டட் சிட்காம் சீரீஸ்ல வந்து வரும். எனக்கு வந்து இது அந்த அளவுக்கு வந்து ஃபேவரட் வந்து கிடையாது. எனக்கு இது அவ்வளவு பிடிக்காது. நான் ஒரு சில ஃபங்க்ஷன் வீட்ல சாப்பிட்டுருக்கேன், எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. பட் ஓகே, நம்ம இன்னைக்கு இது சாப்பிடுவோம். நாம ஃபர்ஸ்ட் பென்டனுக்கு பிடிச்ச இந்த சில்லி ஃப்ரைஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஆனியன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆயில் போட்டு நல்லா வதக்கிட்டு, அது கூடவே வந்து பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா மின்ஸ்டு சிக்கன், நான் மின்ஸ்டு சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். மின்ஸ்டு சிக்கன் இல்லை மட்டன் இல்லை பீஃப் எதுனாலுமே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி வந்து செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அதுவும் நல்லா சிக்கன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அது கூட தக்காளி வந்து ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ தக்காளி நல்லா வேக வச்சுட்டு அது கூட சிக்கன் ஸ்டாக் க்யூப் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல்னு சொன்னாங்க, பட் என்கிட்ட இருந்துச்சு, சொன்னால் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அது கூட டார்க் சோயா சாஸ்,
சில்லி சாஸ், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் இது எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கொஞ்சம் நல்லா மேலே வந்து ஃப்ளோவாக ஊற்றுற மாதிரியான கிரேவி கன்சிஸ்டன்சியில் அது வந்து வரணும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இது வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃப்ரோசன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான். அதை வந்து அப்படியே போட்டு நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒன்ஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆனதுக்கப்புறமே நம்ம வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா நிறையா குமிச்சு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோமே கிரேவி, அதை வந்து அப்படியே ஃப்ளோவாக மேலே வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து சீஸ் சாஸ் வந்து ஊற்றணும். நார்மலாக நம்ம சீஸ் அதனது ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்வோம் தெரியுமா, அதில் ஒரு ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, அதை வந்துட்டு அதே மாதிரி நம்ம பால் அப்புறம் இந்த சீஸ் எல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து இதுக்கு மேலே நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா இந்த டிஷ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ நாம் இதை போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நிஜமாகவே வந்துட்டு அதில் பென்டன் கொடுக்குற ஹைப்புக்கு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நாம் இந்த ஃபுட் சேலஞ்சில் இப்போ சாப்பிட போகிறது என்னென்னா பென்டனோட ஃபேவரட்டான சில்லி ஃப்ரைஸ் தான் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ அதெல்லாம் பயங்கரமாக நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நான் வந்து பென்டன் வச்சிருக்க மாதிரியே வந்து ஒரு வாட்ச் ஒன்று வச்சுருந்தேன். நான் எங்கள் அம்மா அது ஒரு கிமிக்கி வாட்ச், ஒரிஜினல்லாம் கிடையாது, கிமிக்கி வாட்ச் வச்சுருந்தேன். பட் அது எங்கள் அம்மா யாட்டத்துக்கு கொடுத்தாங்க தெரியல. ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக எங்கள் அண்ணாவோட வாட்ச். இருக்கிறதுலே பெரிய வாட்ச் வந்து கெட்டணும் அப்படின்றக்காக தான் வந்துட்டு இந்த வாட்ச் வந்து நான் வந்து கெட்டியிருக்கேன். வந்து பென்டன்ல வந்து ஃபேவரட்டான கேரக்டர் வந்து என்ன அப்படின்னா வந்து 4 arms. ஏலியன் தான் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட். எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அங்க நாய் குலைக்குது, இங்க கிளி கத்துது, வெளியே இருந்தெல்லாம் கத்துறாங்க, என்னன்னே தெரியல மக்களே. சரி ஓகே, நாம வந்து இதை சாப்பிட்டு பார்க்கலாம் இது எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அதுல வந்து அவன் பயங்கர ஹைப்பா சொல்லுவான். அந்த இதை வந்துட்டு அவனுக்கு ரொம்ப அவ்வளோ ஃபேவரட்டா. ஸோ நம்ம வந்து சாப்பிடுவோம். எனக்கு பென்டன் ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். பென்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்குமோ நினைச்சேன். சூப்பரா இருக்கு. Will you please shut up? இப்போ நம்ம வந்துட்டு மிஸ்டர் பீன்ல இருந்து டெடி பீஸா, டெடி மாதிரியே அவர் வந்து ஒரு பீஸா ஒன்று செஞ்சு வச்சுருப்பாரு. அதை தான் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு பீஸா பேஸ் நான் வெளியேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து ஜஸ்ட் 35 rupees தான் வெளியேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் அதில் அவங்க கொடுத்துருக்கிற மாதிரியே வந்துட்டு அந்த டெடி ஷேப்பில் வந்து ப்ரிப்பேர் பண்ணணுன்றக்காக அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு, அண்ட் அதில் நார்மலாக நம்ம பீஸாவுக்கு வந்து என்னெல்லாம் தடவும், பீஸா சாஸ், கொஞ்சம் வெஜ்ஜீஸ், சீஸ், அப்புறம் அது மேலே வந்துட்டு அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் போடுவோம் தெரியுமா. ஸோ அது எப்பயும் போடுற மாதிரி மற்றது எல்லாமே நான் போட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நான் அவனில் வச்சு நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து அந்த பீஸா பார்க்குறதுக்கு வந்துட்டு டெடி மாதிரி இல்லை, பெப்பா பிக்கு மாதிரி இருந்துச்சு. சத்தியம் அது பார்க்க பெப்பா பிக்கு மாதிரி தாங்க இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம ஒருத்தர் சிம்லராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் அதை போய் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். டிக்கி 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 சும்மா நடிச்சேன். நான் ஸ்மெல்லு நல்லா தான் இருக்குது. பயந்துட்டீங்களா? ஓகே மக்களே, ஸோ நாம வந்து மிஸ்டர் பீன் அப்படிங்கிற அனிமேட்டட் சீரிஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நானே வந்துட்டு மிஸ்டர் பீன் அனிமேட்டட் சீரிஸ், நார்மலா வந்து அந்த சீரிஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து பயங்கர ஃபேன் தான். மிஸ்டர் பீனுக்கே நான் வந்து பயங்கர ஃபேன் தான். ஸோ அதான் இன்ஸ்பயர் பண்ணி தான் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா அதுல வச்சுக்க ஒரு டெடி வந்து இது எங்க பாப்பாட்ட வந்து பிங்க் ஃப்ளோர் இந்த குட்டி டெடி பேரா இருந்துச்சு. இதுக்கு அதே பெரிய டெடி இதான்னு சொல்லிட்டு இதை நம்ம இன்ஸ்பயர் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் அந்த சீரீஸ்ல வந்து அந்த பீஸா நேம் வந்துட்டு பீஸா பீன். பீஸா பீன் அப்படிங்கிற நேம் தான் நான் யூடியூப்ல வந்து நான் பார்த்தேன். சோ அதான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இப்போ நாம இதை சாப்பிட்டு பார்க்கலாம். என்னமோ ஒண்ணு சொதப்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு டேஸ்ட் ஒரு மாதிரி வியர்டா இருக்கு சாப்பிடுறதுக்கு. என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா என்னமோ ஒண்ணு சம்திங் வியர்டா இருக்கு சாப்பிடுறதுக்கு இது. பட் ஆனா ஏறத்தாழ அத வந்துட்டு நம்ம இன்ஸ்பயர் பண்ணி அந்த மாதிரி நம்ம வந்து இதை கொண்டு வந்துட்டோம். ஸோ அது வரைக்கும் ஐம் சோ ஹாப்பி. இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஃபுட் போலாம்.
நாம் இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ஸ்பாஞ்ச் பாப்பில் வந்து ஃபேமஸாக வர கிராபி பேட்டி பர்கர் அதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க கிராபி பேட்டின்னு சொல்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு நண்டோட சதையில் தான் அந்த பேட்டி வந்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாம் இன்றைக்கி வந்துட்டு நண்டோட சதையில் வந்து அந்த பேட்டி வந்து பண்ணலை, நார்மலாக சிக்கனில் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ சிக்கனில் பண்ணி நார்மலாக பர்கருக்கு நம்ம என்னெல்லாம் வைப்போமோ அதே மாதிரி ஸ்பாஞ்ச் பாப்பில் அதில் வந்து அவங்க எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி இந்த பர்கரை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ ஓகே, ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு நம்ம போய் சாப்பிட்டு பார்க்கலாம். ஸ்பாஞ்ச் பாப்போட இந்த கிராபி பேட்டி பர்கர் வந்து நான் எதிர்பார்த்ததை விடவே வந்து சூப்பராக தான் வந்து இருந்துச்சு. இன்னும் ஆக்சுவலாக எக்ஸாக்ட் டேஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு நண்டோட அந்த சதை இருக்குது தெரியுமா, அதை எடுத்து நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் நிஜமாகவே ஸ்பாஞ்ச் பாப் சொன்னால் அந்த கிராபி பேட்டி வந்து எப்படி இருக்கும்னு தெரியும். பட் ஆனால் நண்டோட சதை மட்டும் ஸ்பெஷலாக நம்ம வாங்கி செய்யறப்போ கண்டிப்பாக நிறைய நண்டு வாங்க வேண்டியதாக இருக்கும், உடச்சி சதையெல்லாம் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த அளவுக்கு எனக்குலாம் பொறுமை இருக்கான்னு எனக்கே தெரியல எனக்கு. பட் நான் எனக்கு வீட்டில் செஞ்சது எதுவும் சிக்கன் பேட்டியே வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. நீங்கள் சிக்கன் பேட்டியில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், இல்லை மட்டன் பேட்டியில் கூட செஞ்சு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ அவ்வளோதான் மக்களே, இதோட நம்மளோட இன்னைக்கு இந்த ஃபுட் சேலஞ்ச் முடியுது. நிறைய பேர் வந்து கிவ்அவேன்னு கேட்டுட்டு இருந்ததுனால இன்னைக்கு வந்து ஒரு சின்ன கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்க போறேன். ஸோ இந்த கிவ்அவே ரூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீ காலையிலேருந்து நைட் வரைக்கும் நிறைய ஃபுட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்டோம். என்னென்ன அனிமேட்டட் சீரீஸ்ல இருக்கிற ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்டேன், பிளஸ் பக்கத்துலேயே வந்து அந்த ஃபுட்டோட நேம், அந்த அனிமேட்டட் சீரீஸ் கார்ட்டூனோட நேம், சைட்லேயே வந்து அந்த ஃபுட்டோட நேம் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல காலையில் அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கறத கரெக்டாக வந்துட்டு ஆர்டர்ல வந்து நீங்க வந்துட்டு டைப் பண்ணணும். யாரெல்லாம் வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள ஒரு பர்சனை வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்கு தான் இந்த கிவ்அவே கிஃப்ட் வந்து போகுது. ஸோ கிவ்அவேயோட கிஃப்ட் வந்து நான் என்னைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் நெக்ஸ்ட் வெனஸ்டே வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். அன்னைக்கு வந்துட்டு கண்டிப்பாக என்ன கிஃப்ட் கொடுக்குறேன் அண்ட் பிளஸ் யாருக்கு வந்து இந்த கிவ்அவே கிஃப்ட் போகுது அப்படிங்கிறதையுமே நம்ம கம்யூனிட்டி டேப்ல வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். கிவ்அவே கேட்டுட்டு இருந்த எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். ஸோ அதையும் மறக்காம வாட்ச் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் தான்